பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெள்ளமுதை இடராமல் என்னாவில் இறைவா நீ தாவன உன்னை வேண்டி தூக்குகிறேன். ஆழிய ஞானம் 63 தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ரமலான் மாதத்திலே இது நம்மளுடைய முதல் நிகழ்ச்சி. ரமலான் நல்வாழ்த்துக்களை அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புனிதமான மாதம், ஒரு ஆன்மீக பயிற்சி களம் என்று கூட இதை சொல்லலாம். எப்படி தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்று ஞானியர்கள் ஒரு முழக்கத்தை சொல்வார்களோ, அந்த முழக்கத்தை நடைமுறைப்படுத்தி காட்டுகின்ற ஒரு மாதம்தான் இந்த ரமலான் மாதம். குறிப்பாக இறைவனுடைய நினைவிலே தரிபட்டு தனித்திருப்பது தான் தனித்திரு என்பதற்கான பொருள். அது இந்த ரமலான் மாதத்திலே நாம் கடைபிடிக்கிறோம். எவ்வாறு தனித்திருப்பது? நமக்குள்ளே நம் நினைவை தரிபடுத்தி இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் நம்மோடு இருக்கிறான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள் அல்லவா? அந்த நினைவை நம்ம தரிபடுத்தணும், நம்ம உள்ள நம்ம நிலைப்படுத்தணும். அப்போ அந்த நினைவோடு நாம் தனித்திருக்கணும், சும்மா இருக்கணும். ஏன்னா சும்மா இருப்பதே சுகம். சும்மா என்றால் உடம்பை சும்மா வச்சுக்கலாம், செயல் இல்லாம வச்சுக்கலாம், அசையாம வச்சுக்கலாம். ஆனா மனதை செயல்படாமல் ஒருங்கிணைப்பது அல்லது அது ஒடுக்குவது என்பது அதுதான் ஒரு ஆன்மீக கலை. இப்ப இந்த மனதை நம்ம என்ன செய்யணும்? ரமலான் மாதத்திலே ஒரு அமைதியான இடத்திலே, பள்ளிவாசல்லையோ உங்க வீடுகள்லையோ அமைதியா இருந்து உங்க உடம்பை தளர்வாக வைத்து கொண்டு, குறிப்பாக இந்த தாடையை சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வச்சா உடம்பு தளராது, சரியா? நீங்க இப்படி பல்ல சேர்த்து வைங்க, அதை விலக்கி பாருங்க, உங்க உடம்பு அப்படி ரிலாக்ஸ் ஆகும். உங்க எண்ணத்தினால அந்த 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 தளர்வை நம்ம நினைச்சாலே உடம்பெல்லாம் தளர்வாயிடும். அதற்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? நினைவுகளை ஓர்மைப்படுத்தணும், சரியா? அப்போ தனித்திரு என்பது இந்த இறைவனை நினைப்பதில் தனித்திருக்க வேண்டும். வேற உலக ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு நம்ம விலகி இருப்பது இல்லையா? அதற்கு தான் நமக்கு என்ன இக்திகாப் என்ற ஒரு முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். எல்லா ஆசாபாசங்களை விட்டு விலகி, பற்றை விட்டு விலகி, பள்ளிவாசல்லையே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு தனித்திருப்பது இதிலே ஒரு பயிற்சி களமாக ரமலானிலே அமைந்து இருக்கிறது. விழித்திருப்பது, அடுத்து விழித்திருப்பது என்றால் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் விழிப்புடன் செயல்படுவது. நம்ம ஒண்ணு செஞ்சுக்கிட்டு என்ன ஒரு பக்கம் போகக்கூடாது. நம்ம சாப்பிட்றா இருந்தா சாப்பாட்டுல தான் நம்ம என்ன இருக்கணும், நம்ம தொழுறா இருந்தா நம்ம தொழுல தான் என்ன இருக்கணும், நம்ம தியானம் செய்யறா இருந்தா தியானத்துல தான் நம்ம என்ன இருக்கணும். இதுதான் விழித்திரு. ஒவ்வொரு செயல்லையும் பேசும்போது ஒரு விழிப்புடன் பேச வேண்டும். இந்த பேச்சை நம்ம பேசினா நல்லதா என்பதை சிந்தித்து, நமக்கு நல்லது என்று அதுக்கு கமெண்ட்ஸ் வந்தாதான் நம்ம அதை பேசணும். இல்லைன்னா அமைதியா மௌனமா இருந்தா, சும்மா இருந்தாலே அது ஒரு சுகத்தை ஏற்படுத்தி தரும். அவங்க வாயை விட்டுட்டோம்னு வைங்களேன், நாக்கால பெரிய பிரச்சனைகள் வந்துடும். அதனால சும்மா இருந்தால் சுகம் என்பது ஞானிகர் மத்தியிலே ஒரு ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. எனவே விழித்திருப்பது, ஒவ்வொரு செயல்களிலும் விழிப்புடன் செயல்படுவது, அது இந்த ரமலான்ல நமக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. நம்ம தொழுற நேரத்துல தொழணும். தராவிங்கிற சிறப்பு தொழுகை இருக்குது ராத்திரி, ஏன்னா அது தொழலாம். எந்த அளவுக்கு நம்மள இறைவனோட நெருங்குவதற்குள்ள வழிகளை சொல்லி தருவதுதான் இந்த ரமலான், சரியா? அப்புறம் கடைசியா பசித்திருப்பது. அப்ப தனித்திருப்பது, விழித்திருப்பது, பசித்திருப்பதுன்னா சாப்பிடாம இருக்கிறது, அதுவும் ஒண்ணுதான். நம்ம என்ன செய்யணும்? சாப்பாடு காலையில அதிகாலையில இருந்து 4 மணி 4:30 சாப்பாடை நிறுத்திடுறோம். அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு தான் சாப்பிட தொடங்குறோம். குடிக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, எதுவுமே செய்யறது இல்லை. இது என்னதுங்க? எந்த தேவையமற்ற ஒரு நிலையை நமக்கு உணர்த்துகிறது. இறைவன் தேவையற்றவன் அல்லவா? அப்ப எந்த தேவையும் இல்லாமல் இறைவன் நினைப்பதை, நம்ம பகல் பொழுதிலே பசியை உணர்வதை, அந்த பசியினுடைய வலி என்ன என்பதை தெரிந்து பணம் படைத்தவர்கள் எளியவர்களுக்கு உதவுவதற்கு இந்த ரமலான் நமக்கு ஒரு முக்கிய பாடமாக அமைகிறது, இல்லையா? அப்போ இது ஒரு கவசம். பொய் சொல்லக்கூடாது, ஏன்னா கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, தேவையற்ற செயல்களை செய்யக்கூடாது. இது எல்லாம் ரமலான் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி களத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஏன்னா அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இது புகாரி ஹதீஸே 1903 ஹதீஸாக பதிவாயிருக்கு. ஏன்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் நோன்பு நோற்று கொண்டு பொய்யான பேச்சையும் அதன்படி செயல்படுவதையும் கைவிடவில்லையோ. அப்ப இந்த பயிற்சி பொய் பேசாம இருந்தா அதனுடைய பலன் என்ன என்பதை அனுபவிக்கிறதுக்கு இந்த ரமலான் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர்கள், பயன்படுத்தி கொள்ளாம நோம்புலாம் வச்சிருக்கோம், பொய் பேசுறோம், புறம் பேசுறோம், தேவையற்ற செயல்களை செய்யறோம்னா அப்ப அந்த ரமலான் நோம்பு பிடிக்கிறதுல அர்த்தம் இல்லைங்கிறத ரசூல்லா சொல்ல வராங்க பாருங்க. அப்போ பொய்யான பேச்சையும் அதன்படி செயல்படுவதையும் யார் கைவிடவில்லையோ அவர் வெறுமனே தனது உணவையும் பானத்தையும் கைவிடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அதனால அல்லாஹ் அது நீ பயபக்தியோடு இருப்பது அது உனக்கு ஒரு மகத்தான ஒரு உயர்வை ஏற்படுத்துகிறது இல்ல, உன்னுடைய தேவைகளுக்கு ஒரு பூரணமான தன்மையை அதை உணர்த்துகிறது அல்லவா. அதனால அல்லாஹ் அதை தூக்கி என்ன செய்வான், நோன்பு வைக்கிறத இதுல இருந்து விடுபடுறதுக்கு தான். பொய் புரட்டு, கோல் புரணி புரளி பேசுறது, அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது, அடுத்தவங்களை தாழ்வா நினைக்கிறது, உத்தரவு பிரிச்சுக்கிறது, நான் பெருசு நீ பெருசுங்கிறது, இதெல்லாம் அந்த நோன்புல இருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொருத்தரும் தான் இருக்கிற வழிகளை பெருசா நினைக்கிறதுனாலதான் சமுதாயத்துல பிரச்சனை. எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹ்வுடைய படைப்புகள். நமக்கு என்ன நல்லது தெரிஞ்சு அந்த வழியில போயிட்டே இருக்கணும், அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாதுங்க. அப்படி குறை சொல்வதனாலதான் சமுதாயத்துல பல பிரச்சனைகள் ஏற்படுது இல்லையா. அதான் ரசூல்லா சொல்றாங்க, ஏன்னா உணவையும் பானத்தையும் கைவிடுவதில், நோன்பு சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதால மட்டும் அல்ல, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா பொய்ப்புறம் பேசாம இருக்கணும், அவ்வளவு அழகான விஷயம் பார்த்தீங்களா. அப்போ இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், நம்ம விஷயங்களை எடுத்து நடக்கணும். அப்போ தனித்திரு, விழித்திரு, பசித்திரு, இறைவனை அடைந்தே தீர்வது இந்த ரமலான், இறைவன் நெருக்கத்தை பெறுவது, அவனுடைய அருளை பூரணமாக அடைவதற்கு என்றைக்கும் பசித்தவராக இருக்க வேண்டும். உடம்பாலையும் பசித்தவராக இருக்கிறோம் பகல்ல, எப்பவும் இறைவனை நெருங்கணுங்கிற பசி ஆவல்ல நம்ம எப்பவும் என்ன செய்யணும், பசியோடு இருக்கணும். அதுதான் பசித்திரு. ஏன்னா இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு செயல்படும் போது இந்த ரமலான் ரொம்ப அற்புதமாக நமக்கு அமையும் இல்லையா. அப்ப இந்த ரமலான் குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இது இன்னொரு விஷயத்த நம்ம இங்க பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நான் இதுல 11 மாசம் நம்ம என்ன செய்யறோம், நல்ல உண்டு பருகி ஹலாலான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இந்த 1 மாச பயிற்சி அடுத்த 11 மாசத்துக்கு நல்ல ஒரு அனுபவத்தை தந்து நம்மளை நல்ல வழிகாட்டக்கூடியதாக மாற்றும் இல்லையா. இந்த ரமலான் குறித்து நான் 19ஆம் தேதி முதல் நோன்பு நம்ம தமிழ் ஹிந்து திசையில எழுதின கட்டுரை இதுல வெளிவந்திருக்கு. இதுல சில விஷயங்களை நான் குறிப்பிட்டிருக்கேன். வாய்ப்புள்ளவர்கள் அந்த பத்திரிகை கிடைத்தால் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு கவசமாக இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அந்த மனிதர்களுடைய தன்மையை பொறுத்து தன்னுடைய அந்த பரிகார தன்மையை மாற்றினார்கள் என்பதற்கான ஒரு சான்றாக நம்ம புகாரி ஹதீஸ்ல 2600 இல்லையா, 2600ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர்கள் அவருடைய தராதரத்தை பொறுத்து சட்டத்திட்டங்களை சொல்வது அதுல இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அதுல என்ன வருதுன்னா, இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் நான் அழிந்து விட்டேன் என்று கூறினார். நான் அழிஞ்சிட்டேன்னு கூறுறார் ரசூலுல்லாஹ்ட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அவர், நான் ரமலான் மாதத்தில் பகலில் என் மனைவியுடன் உடலுறவு கொண்டு விட்டேன் என்றார். இதை மறந்துட்டு, சில நேரத்துல சிலவங்க மறந்துட்டு சாப்பிட கூட செய்யறாங்க, அது மறதியினுடைய அடிப்படை. இவரும் மறந்துட்டாரு, நோம்ப மறந்துட்டு தப்பு செய்துட்டாரு. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கறாங்க, யார ரசூலுல்லாஹ், நான் அழிஞ்சிட்டேனே, இந்த மாதிரி தப்பு பண்ணி நான் என்ன நானே அழிச்சுக்கிட்டேனே, இது என்ன செய்யறதுன்னு ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னிடம் விடுதலை செய்ய அடிமைகள் எவரும் உண்டா, உங்கள்ட்ட அடிமைகள் யார் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உண்டா என்று கேட்டார்கள். அம்மனிதர், இல்லை யாரும் சொல்லல, எனக்கு அந்த அடிமைகள்லாம் என்கிட்ட இல்லை என்று கூறினார். அப்போ அடுத்து சொன்னாங்க, 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு உன்னால் முடியுமா, உங்களால் முடியுமா தோழரேன்னு கேட்டாங்க. யாரும் சொல்ல, வரலாறு நோன்புலே தப்பு பண்ணிட்டு நிற்கிறேன், 2 மாதம் நான் எங்கிருந்து நோன்பு பிடிக்க இயலும் அப்படின்னு சொல்றாங்க. முடியுமா என்று கேட்டார். அதற்கும் அவர் இயலாது என்று சொன்னார், பதிலளித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்,
கேட்ட. அப்போ அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் 60 ஏழைகளுக்கு உங்களால் உணவளிக்க முடியுமா, உன்னால் உணவளிக்க முடியுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பரிகாரம் மாறிக்கிட்டே வருது. சரியா, 2 மாசம் நோம்பு பிடிக்கணும் என்ன, அல்லது அடிமைகளை முதல்ல விடுதலை சொன்னாங்க, முடியாது, இயலாதுன்ட்டாரு. 2 மாசம் நோம்பு, அது இயலாதுன்ட்டாரு. அப்ப ரசூல்லா இறங்கி இறங்கி வர்றாங்க அவருடைய தகுதிக்கு தகுன. சரியா, அடுத்ததா சொல்றாங்க பதிலளித்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்றால் 60 ஏழைகளுக்கு உணவுலாச்சு கூடங்கப்பா. உணவு சாப்பிட்றதுக்கு உணவு கூடாது, பரிகாரமா போயிடு, நீ செய்த தப்புக்கு அது இறைவன் மன்னிக்கிறதுக்கு ஒரு பரிகாரமாக பகரமாக ஆகிவிடும் சொல்றாங்க. 60 நோம்பா 60 ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க, உணவு அளிங்கள் முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், இயலாது யார சொல்லலாம், என்னால முடியாது என்று பதிலளித்தார். அப்போது அன்சாரி தோழர் ஒருவர் அரக் ஒன்றை கொண்டு வந்து, அரக்குன்னா பேரித்தம்பளம் நிறைந்த ஒரு கூடைன்னு அர்த்தம். அந்த அரக்கு என்ற பேரிச்சப்பழ கூடையை ஒரு அன்சாரி தோழர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வி கேட்க வந்தார்ல மனிதரிடம் இதை கொடுத்து எடுத்து சென்று போய் ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க. என்ன கட்டத்துக்கு மாறுது பாருங்க. ரசூல் எவ்வளவு இரக்கமானவர்கள். சட்டத்தை வச்சு கழுத்து நெரிக்கிறதுக்கு அவங்க விரும்பல, மனிதருடைய லெவலை பார்த்து அவருக்கு லெவலுக்கு தக்கன அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, அந்த பரிகாரங்களையும் சட்டத்திட்டங்களையும் சொல்லுகிறார்கள் என்று இந்த புகாரி ஹதீஸ்ல நம்ம வழங்கணும். சரியா, மனிதரிடம் கொடுத்து எடுத்து செல்லுங்கள், இதை போய் தர்மம் செய்யுங்க என்று கூறினார்கள். அதற்கு அம்மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, எங்களை விட அதிக தேவை உடையவர்களுக்காக நான் இதை தர்மம் செய்ய வேண்டும், எங்களை விட அதிக தேவை உடையவர்களுக்காக நான் இதை தர்மம் செய்யணும்னு கேட்டாங்க. ஏன்னா உங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பி வைத்த இறைவனின் மீது ஆணையாக மதீனாவின் 2 மலைகளுக்கிடையே எங்களை விட அதிக தேவையுடைய வீட்டார் யாரும் இல்லை. என்னன்னா, இந்த மதீனால என்னோட ஏழை இல்லை யார சொல்லலாம், என்னோட ஏழையா இருந்தா நான் கொடுக்கலாம், நானே ஏழையா இருக்கேனே, இது எப்படி கொடுக்கறது, நானே கஷ்டமா, எல்லாத்தையும் விட கஷ்டமா இருக்கேன், உங்க மீது ஆணையா சொல்றேன், உங்களை அனுப்பின அல்லாஹ்வின் மீது, அதாவது இறைவனின் மீது ஆணையாக, சத்திய மார்க்கத்துடன் உங்களை அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக மதீனாவின் 2 மலைகளுக்கிடையே எங்களை விட அதிக தேவையுடைய வீட்டார் யாரும் இல்லை என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், போங்க தோழரே, உங்க வீட்டுக்கே இதை என்ன செய்யுங்க, கொண்டு போய் உங்க வீட்டாரோடு உண்டு இருங்கள் என்று கூறினார்கள். என்ன அழகா இருக்கு பாருங்க அந்த ஹதீஸு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய பொசிஷன் என்ன நிலைமையில இருக்காங்க அதுக்கு தக்கன சட்டம் வருது. இன்னொரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருது. 2 பார்வையற்ற தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யார ரசூலுல்லாஹ், நான் பள்ளியில தான் வந்து தொழணுமான்னு கேட்டாங்க. அப்போ ஒரு தோழருக்கு சொன்னாங்க, நீங்க பள்ளியில தான் வந்து தொழணும் அப்படின்ட்டாங்க. இன்னொரு தோழர் அதே தான் பார்வையற்றவர், அவருக்கு சொன்னாங்க, நீங்க வீட்டிலேயே தொழுது கொடுங்கன்ட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டுல ஒரே கொஸ்டின் தான், ஒரே 2 பேரும் பார்வையற்றவர்கள் தான், ஒருவருக்கு இந்த தீர்ப்பு, மற்றவருக்கு வேறொரு தீர்ப்பு. என்ன விஷயம் அதுல சிந்திச்சோம்னா, நீங்க இங்க வந்தே தொழு தீரணுங்கிற தோழர் வந்து, பார்வையற்ற தோழர் வந்து பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு கயிறு கட்டிட்டு அதை பிடிச்சிட்டே வந்துருங்க, பள்ளியில வந்து தொழுங்கன்ட்டாங்க. சரியா, இன்னொரு பார்வையற்ற தோழர் தூரத்துல இருந்து வர்றாங்க, அவங்க வரும்போது சிரமம் ஏற்பட்டுறக்கூடாது இல்லையா, அப்ப நீங்க வீட்டிலேயே தொழுதுக்கிடுங்கன்னாங்க. இதுதாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாம் மார்க்கத்தை ரொம்ப எளிமையாக தந்திருக்கிறார்கள், எளிமைப்படுத்தி தந்திருக்கிறார்கள், இலகுவாக தந்திருக்கிறார்கள். ஏன்னா அது எந்த விதத்திலும் நம்மை சிரமத்துக்கு ஆளாக்கவில்லை. இறைவன் நம்ம மீது சிரமத்தை போட விரும்பவில்லை. அவங்கவுங்க தகுதிக்கு, அதெல்லாம் சொல்றாம, தகுதிக்கு மிஞ்சி நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலன்னு அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எல்லாம் நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். நம்ம இதுல இருந்து தப்பவே முடியாது. ஏன்னா இப்போ இதே அடிப்படையா வச்சு பீரப்பா வந்து மகரிபத்து மாலையில 38வது பாடல்ல இருந்து 47வது பாடல் வரையில் செய்தியை சொல்லியிருக்காங்க. நான் இந்த புக்கில் அதை பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது சுவாசத்தின் சூட்சும ரகசியங்கள் 30 இந்த சரநூல்ல, ஏன்னா திருமெஞ்ஞான சரநூல் மொழிபெயர்ப்புல அதை இடம்பெற செய்திருக்கேன். ஏன்னா மக்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இப்போ அதுல என்ன சொல்றாங்க, இபாதத் என்ற நற்காரியங்கள் செய்ய இயலாத பலகீனமான மனிதர்களுக்கு இஸ்லாம் எப்படிலாம் அந்த சட்டத்திட்டங்களை அப்பா படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு தான் இதை எழுதணும், அது விளங்குது எனக்கு. ஏன்னா அதனால அந்த சட்டத்திட்டங்களை ஒட்டி அப்பா நமக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். இப்ப பாருங்க, அந்த பலகீனமான மனிதருக்கு அப்பா சொல்றாங்க, மகரிபா என்ற ஞான வழியில் நடந்து வணங்க இயலாதவர்கள் தங்கள் மனதில் இறைவனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உருக்கத்துடன் நேசித்து கசடான தீய செயல்களை மனதால் நாடாமல்
நினைக்காமல் தன் தாய் தந்தையருக்கு இறகு தாழ்த்தி தோல் பணிந்து தொண்டு செய்து வந்தால் மகரிபா என்னும் பெரு நன்மை கிடைக்கும். மகரிபானா பெரிய விஷயம். அது காட்டுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், அதெல்லாம் அது ஒரு வகை. அது முடியாதவங்க என்ன செய்யணும்? தாய் தந்தருக்கு தோல் தாழ்த்தி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்கல்ல, இறக்கை தாழ்த்துங்கன்னு, அதை அப்பா எடுத்து சொல்றாங்க. அப்ப தாய் தந்தருக்கு பணிவிடை செய்து அல்லாஹ் மீது ஒரு ரசூல் மீது பூரணமான நம்பிக்கையும் அன்பும் வைக்கணும். அப்படி வைக்கும் போது என்ன, அது மகரிபாக கூட ஒரு அந்தஸ்தை மனிதனுக்கு ஏற்படுத்தி தந்து விடுகிறது. தீய செயல்கள்ல மனசு போக விடாமல் என்ன நாடாமல் தன் தாய் தந்தருக்கு நீங்கள் உபகாரம் செய்து அவர்களை பணிவிடை செய்து பணிவாக நடப்பதில் மகரிபா என்ற ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு அப்பா சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, ஹஜ்ஜி சென்று கௌபாவை தரிசிக்க இயலாதவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவை ஒழுங்காக தொழுது வந்தால் போதுமானது. இது அழகா சொல்றாங்க. ஒவ்வொரு ஜும்மாலையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவித்ததாக ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை சொல்லுவாங்க. அஜ்ஜுல் ஃபுகரா வல் மசாகீன், என்ன இது ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் இது ஹஜ்ஜி செய்த பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை இல்லையா? அப்ப அது அப்பா இங்க சொல்லி தராங்க. ஒழுங்கா போய் ஜும்மாக்கு போங்கப்பா, ரூபாய் இல்ல ஹஜ்ஜி பண்ண முடியல, உம்ரா பண்ண முடியலன்னா ஒழுங்கா ஜும்மாக்கு போய் தொழுதுருங்க. அதுக்காக 5 நேரம் விட்டுருன்னு அர்த்தம் இல்ல, ஜும்மாவை விடாம தொழுங்கன்னு அர்த்தம். 5 நேரம் தொழணும், ஜும்மாவையும் தொழணும். சரியா? அடுத்து ஒழுங்காக இது அதாவது அறவழியில் நின்று போர் செய்து எதிரிகளை அநீதமானவர்களை எதிர்த்து போரிட்டு உயிர் தியாகம் செய்ய இயலாதவர்கள் அந்த போருக்கு போக பயமா இருக்கு. ஏன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்ப என்ன செய்யறது? அதுக்கு அப்பா சொல்றாங்க, 4 சிறு பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுத்தால் போதும். என்ன சொல்றாங்க? அழகா சொல்றாங்க. 4 பேருக்கு அடுத்த இல்ம சொல்லி கொடுப்பா, அடுத்தவங்களுக்கு படிப்பிச்சு கொடு. நீ போர் யுத்தத்துல போர் பண்ண ஷஹீதுக்கு ஒரு அந்தஸ்து உனக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருளால என்ன கிடைக்குங்கிற. ரமலானின் 30 நோன்பையும் பிடிக்க முடியாதவர்கள் பொய் பொல்லாங்கு பேசாமல் இருந்தாலே போதும். நான் ஏற்கனவே சொன்ன ரசூலுல்லாஹ் 2600 ஹதீஸ்ல சொன்னோம்ல, 1903 ஹதீஸ்ல சொல்றாங்க, பொய் பேசாதீங்கப்பா, அதுபடி செயல்படாதீங்கப்பான்னு சொல்றாங்கல்ல, அதை தாங்க அப்பா எடுத்து சொல்றாங்க. அப்போ நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் பொய் பொல்லாங்கு பேசாமல் இருந்தாலே போதும். இல்மை மாக்க அறிவை படித்து ஆலிமாக முடியாது. எல்லாரும் ஆலிமா இருக்காங்களா, பெரிய பெரிய ஆலிமா, நம்ம ஆலிமா ஆகலையப்பா அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அவங்க சக மனிதர்களுடன் அன்பாய் நடந்து கொண்டாலே போதும். என்ன அழகான பாருங்க. அப்போ ஆலிம்ங்கிறது எதுக்குன்னா எல்லார்ட்டையும் அன்பா நடக்கிறதுக்கு தான் அடிப்படை அப்படிங்கறது அப்பா சொல்றாங்க. ஒருத்தர் ஆலிமா இருக்காரு, அவர்கிட்ட அன்பு இல்லைன்னா ஒரு ஆலிமா இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப எல்லார்ட்டையும் அன்பா இருக்கிறது ஒரு ஆலிம் கூடிய தகுதியை பெற்றுத்தரும்னு அப்பா சொல்றாங்க. அப்ப எல்லார்ட்டையும் நம்ம என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, பணப்பையை அவிழ்த்து ஏழைகளுக்கு சக்காத் கொடுக்க மனமில்லாத கருமிகள் அடுத்தவரின் சொத்தை அபகரித்து அப்பாமல் இருந்தாலே போதும். இப்போ அடுத்தவன் நீ மிகப்பெரிய கருமி தான், நீ கொடுக்க மாட்டேங்க யாருக்கும், ஆனா அடுத்தவன் சொத்தை அபகரிச்சிடாத, அது பெரிய ஆபத்து. கருமி தரத்தோட ஆபத்து. அடுத்தவங்க சொத்தை என்ன செய்யாத, அபகரிச்சிடாதே அப்படி சொல்லிட்டாங்க. ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்யாத உலோபி பயல்கள் வட்டி இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் செய்தால் போதும். உலகத்தனம் ஏழைகளுக்கு கொடுக்கறதுல ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணா நீ என்ன செய், வட்டி இல்லாம கொடுத்து வாங்க பணத்தை, அப்படியாவது செஞ்சு நன்மையை அடைஞ்சிக்கப்பா. ஏன்னா அப்போ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, உலோபிகள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு தோழர், எல்லா ஏழை பணக்காரங்களும் செல்வத்தை வாரி வாரி இறக்கிறாங்களே, நாங்க அவங்களுக்கு நன்மை அதிகமா கிடைக்கும், நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க நடந்து போற இடத்துல கல்லு முள்ளு கடந்தா ஒதுக்கி போடுங்க, அது பலன் கிடைச்சிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு நண்பரை பார்த்தா சலான் சொல்லி முகத்துல புன்முறுவல் அப்படி சுமல் பண்ணுங்க, அது ஒரு பெரிய தர்மம் ஆயிடும். இப்படி ரசூலுல்லாஹ் அந்த ஏழைகளுக்கும் இதுக்கான வழிகள் இருக்கிறது என்று நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, பிறர் பிழைக்கும் தொழிலில் அவர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய இயலாதவர்கள். அடுத்தவங்களுக்கு தொழில் துறைக்கு உதவி உபகாரமா இருக்கணும். உனக்கு முடியலையா, அப்ப என்ன செய்யணும்? அவர்கள் பிழைப்புக்கு இடையூறு செய்யாத, அவன் பிழைப்புக்கு கேடு விளைவிக்காத, அவனை பத்தி பொல்லாங்க பேசி அவன் வியாபாரத்தை எப்படிலாம் கெடுக்கணுமோ அப்படி கெடுக்கிறதுக்குள்ள வழிவகைகளை தேடாத, நீ உதவி செய்யாம இருந்தாலும் உபத்திரம் செய்யாத அப்படின்னு அழகா சொல்லி தர்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, குர்ஆன் 30 ஜுஸ் ஓதி தமாம் செய்ய திராணி இல்லாதவர்கள். ஐயோ எனக்கு ஓதலையே, நான் குர்ஆன் 30 ஓத தெரியலையே, நான் என்ன செய்யறது? அதை நம்ம தமாம் பண்ணுவோம். இப்ப ஜும்மால ரமலான்ல எல்லாரும் ஓதி தமாம் பண்றாங்க இல்லையா, அது மாதிரி முடியலையே அப்படின்னு இயலாதவர்கள் குல் ஹுவல்லாஹு அஹது என்ற சூராவை நாள் ஒன்றுக்கு 4 தடவை ஓதி வாருங்கள்.
சொல்றாங்க. ரசூல்லா சொன்னதை ஒட்டி தான் பேசுறாங்க அப்பான்னு நான் நினைக்கிறேன். சரியா? இரவு வணக்கத்தை கண் விழித்து செய்ய இயலாதவர்கள், ராத்திரி இருந்து வணங்கணும்னு அல்லாஹ் சொல்றான்ல, அவர் ரசூல்லான்னு சொல்றாங்க, பிறர் உறங்கும் போது எழுந்து நீங்கள் வணங்குங்கள். அப்படி அதை செய்ய முடியல. அப்ப என்ன செய்யணும்? ஹராமான கெட்ட எண்ணத்துடன் கூடிய காம பார்வையை பார்க்காமல் கண்களை தவிர்த்து கொண்டால் போதும். அப்ப இரவு வணங்குறது எதுக்குங்க? இந்த காம பார்வையிலிருந்து தப்புறதுக்கு தான். கொடூரமான பார்வை, பொறாமையான பார்வை, இச்சையோடு கூடிய பார்வை, இதுல இருந்து தப்புறதுக்கு தான் இறைவணக்கம் செய்யணும் நைட்டு. அப்ப இறைவணக்கம் செஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சா அதுல பலன் இல்லாம போயிடும். அப்ப இது செஞ்சாங்கன்னா நீங்க இறைவணக்கம் செய்ததுக்கு சமமாயிடுதுன்னு அப்பா சொல்றாங்க. ராத்திரி எஞ்சி வணங்குறதுக்கு வணங்க முடியாதுன்னா இதை செய்ய, இச்சை பார்வை காம பார்வை பார்க்காத அப்படிங்கிறாங்க. தன் நிலையில் தரிப்பட்டு ரப்பை அறிய முடியாத ஜனங்கள் உலகில் யாதொரு பாவதோஷத்திலும் ஈடுபடாமல் இருப்பது போதும். எப்பா நான் ரப்ப அறிய முடியல, ஞானத்துல ஈடுபட முடியல அப்படின்னா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ என்ன செய்யுது? எதையுமே பாவ தோஷம் காரியங்கள்ல ஈடுபடாம உன்னை பாதுகாத்துக்கப்பா. இது பெரிய ஞானத்துல உள்ளதுன்னு சொல்றாங்க. வேத சாஸ்திரங்கள் கற்று வேத சாஸ்திரங்களை கற்று அதன்படி நடக்க மனம் இல்லாத ஜனங்கள் மனதில் ஏற்படும் கெட்ட எண்ணங்களை விட்டு நீங்கி இருந்தாலே போதும். கெட்ட எண்ணங்களை விட்டு நீங்கி இருந்தாலே நீங்க பெரிய வேதங்களை படிச்சதுக்கு உங்களுக்கு அதை கற்று அதன்படி நடந்ததுக்குள்ள சவாபு கிடைக்கும். சரியா? இல்லாத ஏழைகளுக்கு உடை என்ற ஆடைகளை கொடுக்க மாட்டாத லோபிகள் யார் பற்றியும் கோல்புறம் பேசாமல் இருந்தாலே போதும். ஏழைகளுக்கு ஆடை கொடுக்க மாட்டாங்க, கோல்புறம் பேசாதப்பா, அது நல்லதுங்கிறாங்க. சரியத்தின் ஏவல் விளக்கலை அறிந்து நடக்காத மூடர்கள் இறந்த மையத்துக்களை ஒருவேளையாவது குளிப்பாட்டினால் போதும். ஏப்பா, மையத்துக்களை குளிப்பாட்டுறதுல அவ்வளவு பெரிய நன்மை இருக்குங்க. பாருங்க, சரியத்தின் ஏவல் விளக்கல் தெரியல. நம்ம ஊர்ல பாக்குறோம் சிலவங்க இந்த மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு என்ன முன்னு வந்து நிக்கிறாங்க. என்னுடைய தாய் மாமன் ஒருவர் இருந்தார், அசன்கனி, சின்ன கணின்னு சொல்லுவாங்க. எந்த மையத்து இருந்தாலும் போய் குளிப்பாட்டி கஃனிட்டு கடைசி வரைக்கும் அதுக்கு அந்த செய்ய வேண்டியதை செய்வார்கள். அதே மாதிரி அந்த சாட்டக்கடையில் ஒரு அப்பா இருந்தாங்க. ஏன்னா அவங்களும் அப்படித்தான், இந்த மையத்துகளுக்கு அப்படி சிலருக்கு அது இறைவன் இயற்கையாக கொடுத்துட்றான். இங்கே ஒரு தம்பி, சின்ன வயசுல தம்பி போய் நிற்கிறாங்க. நம்மளும் கூட மாட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? குளிப்பாட்டுறதுக்கு நம்ம உதவி ஒத்தாசை, உசப்பான்னு சொல்லுவாங்க, சாட்டக்கடை உசப்பான்னு. நம்ம அவர்கள் இந்த மையத்துகளை குளிப்பாட்டுறதுல மிக முன்னுரிமை கொடுத்து அங்கே போய் நிற்பாங்க, ஏழை பணக்காரன்னு பார்க்காம. அப்போ அதுல எவ்வளவு பெரிய சவாபு இருக்கு பாருங்க. ஏவல் விளக்கலை எடுத்து நடந்த ஒரு சவாபு. சரியத்தினுடைய ஏவல் விளக்கலை அறிந்து நடக்காத மூடர்கள் அந்த மாதிரி நடக்க இயலன்னா நீ நினைச்சு மையத்தையாவது போய் குளிப்பாட்டிருப்பா, உனக்கு அல்ல அதனுடைய சவாபை தந்துருவான். அப்படி மையத்தை குளிப்பாட்டுவது என்பது எப்பேற்பட்ட நாதாளுக்கும் கிடைக்காத அரிதாகிய தவாபுகள் நன்மைகளை கொள்ளையடிக்கின்ற ஒரு வணக்கமாக இருக்கும். அப்போ பெரிய பெரிய நாதாக்களுக்கும் கிடைக்காத ஒரு பலனை அந்த மையத்தை குளிப்பாட்டுவதை கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெரிய அற்புதமான விஷயம். கடைசி வரைக்கும் போய் நின்று குளிப்பாட்டி தொழுது அந்த மையத்தை அடக்கம் பண்றது லேசான விஷயம் இல்லை என்றது மகரிபத்து மாலையில அப்பா ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி தர்றாங்க. சமயத்தை அந்த மையத்தை இறந்த மனித உடலை குளிப்பாட்டி கவனிட்டு அடக்குவதில் பெரிய நன்மைகள் அடங்கியுள்ளது என்பதை பீரப்பா இதில் வலியுறுத்துகிறார் என்று நான் முடிச்சிருக்கேன். மீண்டும் சொல்கிறேன், மகரிபத்து மாலை 38வது பாடல் முதல் 47வது வரையில் இச்செய்திகள் பதிவாகியுள்ளது. அப்பா திருநெறி நூதன் சொல்றாங்க, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள்லாம் நல்லா பேசுறாங்கங்க. அதே மாதிரிதான் இந்த மகரிபத்து மாலையில நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். வாய்ப்பு இருக்கும்போது அது பற்றி நம்ம பேசலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, ரமலான் நல்ல விதமாக எல்லோரும் நோற்று தீமைகளிலிருந்து விடுபட்டு நன்மையின் பக்கம் வேகமாக சாடி நடந்து வேகமாக விரைந்து நபிகள் நாயகம் இந்த ரமலான் வந்து விட்டால் அவர்கள் தான தர்மங்களும் வணக்க வழிபாடுகளும் ஈடுபடுவதாக நம்ம அதில் பார்க்குறோம் கிதாப்புகளில். அதனால நம்மளும் ரசூலுல்லாவை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா நலன்களையும் நாம் அல்லாஹ் தாலா தருவதற்கு காத்திருக்கிறான் என்று கூறி மீண்டும் ரமலான் நல்வாழ்த்துக்களை கூறி என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லோரும் வாழ்க, வளர்க, நீடூடி வாழ்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் பீரப்பா பிரியர் முஹம்மது சலாஹுத்தீன், நெல்லை ஏர்வாடி. இன்ஷா அல்லாஹ்.